நான் மறுபடியும் வந்துட்டேன். என்னடி ஜோக்கர் மாதிரி போட்டு வந்திருக்க? ஆமாம், உன்னை பயமுறுத்துக்கலான்னு போட்டு வந்திருக்கேன். அதுக்குள்ளே நீ கண்டுபிடிச்சிட்ட. சரி, நீ மிஸ்டர் கேட் யாருன்னு கேட்டல, வா கூட்டிகிட்டு போய். மிஸ்டர் கேட் கிட்ட கூட்டிகிட்டு போறியா? கூட்டிகிட்டு போ. மிஸ்டர் கேட், என்ன வேணும்? யார் இந்த பொண்ணு? இதுதான் என்னோட ஃப்ரெண்டு. ஆமாம், நான் அவளோட ஃப்ரெண்டு. உனக்கு என்ன பிரச்சனை? அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களை பார்க்கணுமா தான் கூட்டிகிட்டு வந்தேன் மிஸ்டர் கேட். ஆமாம் மிஸ்டர் கேட், உங்களை பார்க்க தான் நான் வந்திருக்கேன். மிஸ்டர் கேட், உங்கள் வீட்டை சுற்றி பார்க்கலாமா? என் வீட்டை சுற்றி பார்க்கறதுக்கு பதிலாக என் வீட்டு உள்ள ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கும். அந்த சீக்ரெட் ரூம் 4 அடி தான் இருக்கும். அந்த சீக்ரெட் ரூம்குள்ளே நீங்கள் 2 பேரும் போகவே கூடாது. அது என்ன சீக்ரெட் ரூம் மிஸ்டர் கேட்? அது என்னன்னா 4 அடி உள்ள சீக்ரெட் ரூம் எங்கள் வீட்டில் மர்மமாகவே இருக்குது. அது என்ன மாதிரி சீக்ரெட் ரூம் மிஸ்டர் கேட்? அது என்னதுன்னா, நாங்கள் இந்த வீட்டுக்கு முதல்ல கூடி வரும்போது அந்த ரூமை பார்த்தோம். அந்த ரூமை பார்த்து என் அண்ணங்கார ஒருத்தன் அந்த ரூமுக்குள்ளே போயிட்டான். போய் என்னாச்சுன்னே தெரியல. இன்னும் மர்மமாக இருக்குது. வெளியில் வரக்கூட இல்லை. என்னாச்சுன்னே இது வரைக்கும் தெரியல. அந்த ரூமை நாங்கள் போய் பார்க்கலாமா மிஸ்டர் கேட்? அந்த தவறை மட்டும் செஞ்சிடாதீங்க. இதே மாதிரி தான் நானும் அந்த ரூமுக்குள்ளே போய் பார்க்கலான்னு போனேன். கடைசியில் அந்த ரூமுக்குள்ளே எங்கள் அண்ணன் புறமாதாங்கிறதான். ஓகே மிஸ்டர் கேட், நாங்கள் வீட்டுக்கு சுற்றி பார்க்க போகிறோம். அந்த சீக்ரெட் ரூம் இந்த பெட்டுக்கு அடியில் தான் இருக்குது. ஓகே, நாங்கள் சுற்றி பார்க்குறோம். மஹி, நம்ம மிஸ்டர் கேட்டுக்கு தெரியாமல் சீக்ரெட் ரூம்குள்ளே போயிடலாமா? ஓகே. என்ன மிஸ்டர் கேட் சொன்ன மாதிரி 4 அடி தான் இருக்குது? ஆமாம், 4 அடி தான் இருக்குது மிஸ்டர் கேட் சொன்ன மாதிரி. என்ன சீக்ரெட் ரூம் போயிட்டு ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். ஆமாம், இடத்துக்கு வேற வந்துட்டோமே. மகிமா, நீங்க சீக்ரெட் ரூம்குள்ள போயிட்டீங்க போல. இந்த வந்துட்டேன். இது ரொம்ப டேஞ்சரானது. ஐயோ, என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு தெரியலையே. எங்க போயிட்டீங்க 2 பேரும்? மிஸ்டர் கேட், எங்களை காப்பாத்துங்க. ஐயோ, கையை புடி. தேங்க்யூ மிஸ்டர் கேட். சரி, உன் கூட வந்தவங்க. ஐயோ, இது வேற எங்க போயிட்டான்னு தெரியலையே. மிஸ்டர் கேட். பக்கி, நீ இங்கே தான் இருக்கியா? கையை புடி. வெரி சாரி மிஸ்டர் கேட். இது ரொம்ப ரிஸ்க் ஆனு சொன்னியும் நீங்க போயிருக்கீங்க. இட்ஸ் ஓகே.